வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்புட்ன்னா, WWE வந்து ஆஸ்டின் தியரிய வந்து WWE விட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம். அது இல்லாம ரெசல்மனியா 43 வந்து எங்க நடக்க போகுது அப்படிங்கிற பத்தி பார்க்கலாம். அது இல்லாம நம்ம வந்து கிளாசிக் பாரிஸ்ல வந்து இந்த மேட்ச் நடந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி நம்ம நெனச்சோம். ஆனா, நம்ம WWE வந்து குடுத்த மேட்ச் வேற. அது என்ன அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது யார பத்தி அப்புட்ன்னா, நம்முடைய ஆஸ்டின் தியரி தான். அதாவது நம்முடைய ஆஸ்டின் தியரி வந்து நம்முடைய வின்ஸ் மெக்மேனோட ஒரு செல்ல புள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டாரு. ஏன்னா நம்மளுடைய வின்ஸ் மெக்மேனால உருவாக்கப்பட்டவர் தான் நம்மளுடைய ஆஸ்டின் தியரி. அதாவது இப்போ வந்து நம்முடைய வின்ஸ் மெக்மேன் வந்து அந்த ஒரு விஷயத்தினால மாற்றுனதுனால நம்மளுடைய WWE வந்து ஒரு முடிவே எடுத்துட்டாங்க. அதாவது நம்மளுடைய இவ்வளவு வந்து ஒரு இமேஜை வந்து டேமேஜ் பண்ணது யாருன்னா வின்ஸ் மெக்மேன் தான். அதாவது அவர் வளர்த்து விட்ட நம்முடைய ஆஸ்டின் தியரி வந்து நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளோட WWE யூஸ் பண்ணாமல் போயிட்டாங்களா என்ன அப்படிங்கிறது சத்தியமாக தெரியல. ஆனாலும் இப்போ வந்து நம்முடைய ஆஸ்டின் தியரியை வந்து WWEயோட கரண்ட் ஆக்டிவ் ரெஸ்லர்லேருந்து இப்போ வந்து எடுத்துட்டாங்க. அதாவது நம்மளுடைய ஆஸ்டின் தியரி வந்து WWE விட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ வந்து பலவிதமான ரூமர்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. அதனால இப்போ வந்து நம்மளுடைய ஆஸ்டின் தியரி வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு திறமையான ஒரு ரெஸ்லர் தான். அது இல்லாமல் அதாவது ஃபார்மர் யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன் கூட. ஆனால் இப்போ வந்து நம்மளுடைய ஆஸ்டின் தியரியோட நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கவலைக்கிடமாக இருக்குது. நம்முடைய கிரேசன் வாலரும் நம்முடைய ஆஸ்டின் தியரியும் ஒரு டீமாக தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நம்முடைய கிரேசன் வாலரை வந்து நம்முடைய நியூ டேல வந்து இணைக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் போயிருச்சு. இப்போ வந்து நம்முடைய ஆஸ்டின் தியரியோட நிலைமை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்கு. அதனால இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, நம்முடைய ஆஸ்டின் தியரியை வந்து நம்மளோட WWE வந்து தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு வந்து உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நம்முடைய ஆஸ்டின் தியரியை வந்து நம்முடைய WWE வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது சத்தியமாக தெரியல. நம்முடைய ஆஸ்டின் தியரி வந்து WWE இருந்தால் நல்லா இருக்குமா, இல்லை WWE விட்டு போய் வேற ரெஸ்லிங் கம்பெனியில் வந்து ஃபைட் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. WWE வந்து இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு அந்த ஒரு மாஸ்டர் பிளானை வந்து இப்போ வந்து நடைமுறைப்படுத்த போறாங்களாம். அதாவது ரெசல்மனியா 43 வந்து சவுதி அரேபியாவில் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது இப்போ வந்து திட்டவட்டமாக அஃபிஷியல் ஆயிருச்சு. ஆனாலும் இப்போ வந்து ரெசல்மனியா வந்து சவுதி அரேபியாவில் நடக்க போகுது. அதாவது 43 அதாவது ரெசல்மனியா 43 வந்து அங்கே சவுதி அரேபியாவில் நடக்க போகுது. அதாவது 2027 வந்து அங்கே வந்து நடக்க போகுதுல. இதுக்கு வந்து WWE தரப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது அங்கே அங்கே வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து சவுதி அரேபியாவில் வந்து நாங்கள் ரெசல்மனியா பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி WWE ஒத்துக்கிட்டாங்க. அதேமாதிரி கான்ட்ராக்டையும் சைனிங் பண்ணிட்டாங்க. ஆனாலும் யுஎஸ்ஏ ஃபேன்ஸ் வந்து இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை வந்து இப்போ வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், WWEயோட ரெசல்மனியா அப்படிங்கிறது வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஒரு பேப்பரியோ. அந்த பேப்பரியோ வந்து முழுக்க முழுக்க அமெரிக்காவில் மட்டும்தான் நடக்கும். அதாவது யுஎஸ்ஏ ஃபேன்ஸுக்காக மட்டுமே தான் அந்த ஒரு ரெசல்மனியா அப்படிங்கிற ஒரு பிக்கெஸ்டான ஒரு பேப்பரியோ வந்து அங்கே தான் நடக்கும். அல்லாமல் இப்போ வந்து ஃபேன்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், அந்த ரெசல்மனியா அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரியோ வந்து எங்களுக்கு சொந்தமான பேப்பரியோ. அதாவது அமெரிக்கன் ஆடியன்ஸுக்கு சொந்தமான அந்த ஒரு பேப்பரியோ வந்து நீங்கள் வந்து அமெரிக்காவில் மட்டுமே தான் நீங்கள் நடத்தணும். நீங்கள் வந்து அங்கே வந்து சவுதி அரேபியாவில் வந்து நீங்கள் நடத்தவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய அமெரிக்கன் ஃபேன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை வந்து இப்போ வந்து தெரிவிக்கிறாங்க. அதனால இப்போ வந்து ரெசல்மனியா 43 வந்து சவுதி அரேபியா நடக்குமா, இல்லை அமெரிக்காவில் வந்து நடக்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. அதனால இப்போ வந்து நம்மளுடைய WWE வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2 விதமான ஒரு பிளானை வந்து இப்போ வந்து நம்மளுடைய WWE வந்து போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதாவது அதே 2027 ரெசல்மனியா 43 வந்து ரெசல்மனியாவை வந்து 2 ரெசல்மனியாவா நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதாவது ரெசல்மனியாவே இப்போ 2 நைட்டு தானே நடக்குது, இது இல்லாமல் எப்போ 2 அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த மாதிரி 2 கிடையாது. அதாவது இப்போ வந்து இப்போ ரெசல்மனியா நடக்குது அப்படின்னா டே 1 டே 2 அப்படிங்கிற மாதிரி நடக்கும். அதை சேர்த்தோம் அப்படின்னா ஒரே ரெசல்மனியா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளோட WWE வந்து பண்ணாமல் 2027 ரெசல்மனியா அப்படிங்கிறது 2 தான் நடத்த போகிறாங்களா. அதாவது 6 மாதத்துக்கு ஒரு ரெசல்மனியாவும் இன்னொரு 6 மாதத்துக்கு வந்து ஒரு ரெசல்மனியா அப்படிங்கிற மாதிரி நடத்துகிறாங்களா. அதாவது WWE வந்து இப்போ யுஎஸ்ஏ ஃபேன்ஸ் வந்து இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து சொந்தமான அந்த ரெசல்மனியா பேப்பரை வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு தான் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சவுதி அரேபியா சொல்கிறாங்க. அதனால் சவுதி அரேபியாவில் வந்து ஒரு ரெசல்மனியாவும் அமெரிக்காவில் வந்து ஒரு ரெசல்மனியாவும் அப்படிங்கிற மாதிரி 2 ரெசல்மனியாவை வந்து WWE வந்து நடத்த போகிறாங்களாம். அப்படி 2 ரெசல்மனியாவை வந்து நடத்துகிறாங்க. ஆனாலும் அந்த ரெசல்மனியா நடக்குது அப்படின்னா அதில் வந்து டே 1 டே 2 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா இல்லை பண்ணுவாங்களா அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியல. இது தெளிவாகவே புரிஞ்சுக்கோங்க. 6 மாதம் ஒரு ரெசல்மனியாவை வந்து சவுதி அரேபியாலையும் இன்னொரு 6 மாதம் வந்து அமெரிக்காலையும் நடத்தலாம். 2 ரெசல்மனியாவையும் நடத்தலாம். அதாவது 6 மாதத்துக்கு ஒரு ரெசல்மனியா, இன்னொரு 6 மாதம் வந்து ஒரு ரெசல்மனியா அப்படிங்கிற மாதிரி 2 ரெசல்மனியாவை வந்து 2027 நம்ம வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் வந்து இருக்காங்களாம். இது வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டால், பணம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். ஏன் அமெரிக்காவில் இவங்க நடத்தலாமே, இப்பொழுது போல நடத்துகிற மாதிரி அமெரிக்காவில் நடத்தலாம் அப்படின்னாலும் அது நடத்தலாம். ஆனால் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் WWE பொறுத்த வரைக்கும் பணம் அப்படிங்கிறது அங்கே வந்து சவுதி அரேபியா வந்து கொட்டி கிடக்கும். அதாவது 3, 4 ரெசல்மனியான்னு சொல்கிறோம்ல,
அதாவது இப்போ வந்து ஒரு 5 ரெசல்மேனியாவில் வந்து நடத்துகிற அந்த ஒரு பணத்தை வந்து நம்முடைய சவுதி அரேபியா கவர்மெண்ட் வந்து ஒரு ரெசல்மேனியா பண்ணாவே அந்த ஒரு பேப்பருக்கான அந்த ஒரு பணத்தை வந்து எடுத்துடலாம். அதனால தான் நம்முடைய WWE வந்து ஆல்மோஸ்ட் வந்து சவுதி அரேபியாவுக்கு போகிறதுக்கான முக்கிய காரணமே இதுதான். அதாவது அங்கே வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் சரி நாங்கள் வந்து அந்த ரெசல் பார்க்குறோம் அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல இருக்குது. அதனால தான் எவ்வளோ காசு கொட்டினாலும் சரி நாங்கள் வந்து ரிசல்ட் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு இதில் தான் சவுதி அரேபியா இருக்கனால தான் நம்முடைய WWE வந்து அங்கே வந்து 2027 ரெசல்மேனியா 43 வந்து அங்கே வந்து சவுதி அரேபியாவில் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் இருக்காங்க. 2027 வந்து நம்மளுடைய WWE வந்து 2 ரெசல்மேனியா நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவில் இருக்காங்க. அதாவது 6 மாதத்துக்கு ஒரு ரெசல்மேனியாவும் இன்னொரு 6 மாதத்துக்கு ஒரு ரெசல்மேனியா ஆகுது. 6 மாதம் நம்முடைய சவுதி அரேபியாவில் வந்து ஒரு ரெசல்மேனியாவும் 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து யூகேல வந்து ஒரு ரெசல்மேனியா அப்படிங்கிற மாதிரி 2 ரெசல்மேனியா வந்து 2027 ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் இருக்காங்க. இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி 2 வருஷம் அதாவது 6 மாதத்துக்கு ஒரு தாட்டி 2 ரெசல்மேனியா வைக்கிறாங்களா இது மாதிரி வச்சா நல்லா இருக்குமா, இல்லை வருஷத்துக்கு ஒரே ரெசல்மேனியா அப்படிங்கிற மாதிரி டே 1 டே 2 அப்படிங்கிற மாதிரி வச்சா நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கார்டிஸ் வாரியர் ட்ரூ மேக்னேருக்கு வந்து இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்து இப்போ வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறது உறுதி ஆயிடுச்சு. அதாவது கிளாஷ் இன் பாரிஸில் வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்னர் வந்து சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அஃபிஷியலாக சொல்லப்படுது. அது யார் கூட அப்படின்னு மேபி அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது நம்மளுடைய நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன், அதாவது 2வது முறையாக வந்து WWE சாம்பியனை வின் பண்ணியிருக்க நம்மளோட அமெரிக்கன் நைட்மேன் கோடி ரோட்ஸ் கூட தான் நம்மளுடைய கார்டிஸ் வாரியர் ட்ரூ மேக்னர் வந்து மோத போகிறாரு. அதாவது அவர் வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து ஜான்சனாவை பீட் பண்ணி நம்முடைய கோடி ரூட்ஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு டிஃபெண்ட் தான் இது வந்து நம்முடைய ட்ரூ மேக்னெய்லர் தான் பண்ண போகிறார் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது இதில் வந்து 2 விஷயமான சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. அதாவது நம்மளுடைய WWE வந்து ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவெண்ட்டாக வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ், ஜான்சினா, லோகன் பால், ட்ரூ மேக்னெய்லருக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து வச்சாங்க. அந்த டாக் டீம் மேட்ச்சில் வந்து 2 சம்பவமே நடந்துச்சு. அதை எதுக்கடா சம்மந்தமே இல்லாமல் இந்த டாக் டீம் மேட்சை கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னு நினச்சோம். அதில் வந்து யார் யாருக்கு என்னென்ன ஆப்பனன்ட்டு, யார் யார் வந்து எந்தெந்த பேப்பரில் மோதுறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு முழு விளக்கத்தையுமே நம்மளோட WWE வந்து நமக்கு சொல்லாமல் சொல்லிட்டாங்க. இப்போ வந்து கிளாஷ் இன் பாரிஸில் வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்னெய்லருக்கும் நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கும் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் வந்து கிளாஷ் இன் பாரிஸில் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து நம்மளோட WWE வந்து திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க, நமக்கு சொல்லாமல் சொல்லிட்டாங்க. அதாவது சம்மந்தமே இல்லாமல் எதுக்குடா நம்மளுடைய ட்ரூ மேக்னெய்லர் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸோட அந்த ஒரு டைட்டிலை வந்து எதுக்கு எடுத்து பார்க்கணும், அந்த டைட்டிலை வச்சு அதுக்கப்புறம் நம்முடைய கண்ணு முன்னு தெரியாமல் நம்முடைய கோடி ரோட்ஸை வந்து எதுக்கு அட்டாக் பண்ணணும், அந்த மேட்சை முடிச்சிருந்தாலே அந்த ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கும், அந்த ஒரு மேட்சுங்கிறது முடிஞ்சிருக்கும். சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு வந்து நம்முடைய கண்மூடித்தனமாக நம்முடைய ட்ரூ மேக்னெய்லர் வந்து எதுக்கு நம்முடைய கோடி ரோட்ஸை அடிக்கணும் அப்படின்னா அந்த டைட்டிலுக்கான ஒரு ஃபியூடு போகணும் அப்படிங்கிறக்காக நம்மளோட WWE வந்து அந்த ஒரு ஸ்டோரிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டப்பை வந்து இன்றைக்கி நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனில் வந்து கொளுத்தி போட்டுட்டாங்க. நம்முடைய ட்ரூ மேக்னெய்லருக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸுக்குமான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து கிளாஷ் இன் பாரிஸில் வந்து நடக்க போகுது. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இதில் வந்து யார் வின் பண்ணுவாங்கன்னு கேட்டால் அசால்ட்டாக சொல்லிடலாம், நம்முடைய கோடி ரோட்ஸ் தான் அந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ண போகிறாரு. ஆனால் மேட்ச் வைஸ் பார்த்தோம்னா ஒரு தரமான ஒரு மேட்சாக நம்மளுடைய WWE கொடுப்பாங்க. அது இல்லாமல் நம்மளுடைய கோடி ரோட்ஸே வந்து எப்படி சொல்கிறேன்னா மூச்சடைக்க வைக்கிறது யார் அப்படின்னா நம்மளுடைய ட்ரூ மேக்னெய்லர் தான். அதில் வந்து எந்த விதமான சம்மந்தம் இல்லை. மேட்ச் வைஸ் பொறுத்த வரைக்கும் உண்மையிலுமே ஒரு தரமான ஒரு மேட்சை வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸும் கொடுப்பாங்க, அதேமாதிரி நம்மளுடைய ட்ரூ மேக்னெய்லரும் கொடுப்பாங்க. ஜான்சினா, நீ பண்ணதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லையா? அதாவது நாங்கள் வந்து உங்ககிட்ட நாங்கள் என்ன கேட்டோம், நீ என்ன எங்களுக்கு கொடுத்துருக்க, அதாவது எங்களை நம்ப வச்சு நீ வந்து கழுத்தறுத்துட்டியே அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நாங்கள் வந்து உங்ககிட்ட நாங்கள் என்ன கேட்டோம், கிளாஷ் இன் பாரிஸில் வந்து ஜான்சினா விசஸ் ப்ராக் லெஸ்னருக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கேட்டோம். இந்த மேட்ச் நடந்துச்சுன்னா உண்மையிலேயே நல்லாயிருக்கும். ப்ராக் லெஸ்னருக்கும் சரி அதேமாதிரி ஜான்சினாவுக்கான இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு ரைவல்வரி அப்படிங்கிறது உண்மையுமே நல்லா இருந்துச்சு. இப்போ திரும்பி வந்து நம்மளுடைய ப்ராக் லெஸ்னருக்கும் நம்மளுடைய ஜான்சினாவுக்குமான ஒரு மேட்ச் வந்து நடக்க போகுது. இந்த மேட்சுக்கான ஹைப்னஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறக்காக நாங்கள் நினச்சோம். ஜான்சினா, நாங்கள் கேட்டது உங்ககிட்ட ப்ராக் லெஸ்னர் விசஸ் ஜான்சினா மேட்ச்சு. ஆனால் நீ எங்களுக்கு கொடுத்தது ஜான்சினா விசஸ் லோகன் பால் மேட்ச்சு. நாங்கள் லோகன் பாலுக்கும் உனக்கு நடக்கிற மேட்சை நாங்கள் பார்க்கறக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லையா. இந்த மேட்செல்லாம் நடக்கவே கூடாதுன்னு நாங்கள் நினச்சிக்கோம். நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி இருந்தது என்ன பண்ணால் உனக்கும் ப்ராக் லெஸ்னருக்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கிறதா எங்களோட மிகப்பெரிய ஒரு ஆசையாக இருந்துச்சு. கடைசி ஜான்சனா ரிட்டைர்மெண்ட் ஆகிற வச்சு ஜான்சனாவுக்கும் ப்ராக் லெஸ்னருக்கும் மேட்ச் நடக்கணும்னா இந்த நாய் கூட நாங்கள் மேட்ச் பண்ணானா மேட்ச் பண்ணாட்டியானா இதை நாங்கள் பார்க்கணுன்னு நாங்கள் விருப்பமே படலை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து ஃபேன்ஸும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி போட்டேன்னா ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அது சில பேர் வந்து ரொம்ப விஞ்ஞானி மாதிரி சில பேர் வந்து அதில் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதாவது உனக்கு தெரியுமா, போகுமா, வருமா, ப்ராக் லெஸ்னர் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லியிருந்தாரு.
அதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன் நானு. அதாவது பிராக் லெஸ்னர் வந்து WWE வந்து இதுக்கப்புறம் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். அத சொல்லி இதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நான் வந்து அதில வந்து மென்ஷன் பண்ணேன். அதாவது எலிமினேஷன் சேம்பருக்கு வந்து எப்படி நம்முடைய ராக் வந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம எதிர்பார்த்தோம். அதாவது ரெசல்மேனியாவுக்கு வருவார் அப்படிங்கிற மாரி எதிர்பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்முடைய ராக் வந்து ரெசல்மேனியாவுக்கு வரல. அதுக்கான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ராக்கே சொன்னாரு அப்படின்னு சொன்னேன்ல. அதே சேம் டு சேம் வந்து அதே மாரி தான் வந்து நடக்குது. அதாவது நம்முடைய ஜான் சீனா வந்து அவரோட கடைசி ரிட்டயர்மென்ட் டூர்ல வந்து பிராக் லெஸ்னர் இருக்குன்னு சொல்லி ஆசைப்பட்டாரு. அதுக்காக மட்டும் தான் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து அந்த சம்மர் ஸ்லாம்க்கு வந்திருக்காரு. இதுக்கப்புறம் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து யூஸ் பண்ணுவாங்களா? யூஸ் பண்ண மாட்டாங்களா? அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னேன்ல. அந்த ஒரு விஷயம் தான் வந்து இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கு. அது இல்லாம பிராக் லெஸ்னர் வந்து அ WWEக்கு வந்து இப்ப எதுக்கு வரல? அதாவது இப்ப ஸ்மாக்டவுனுக்கு வந்து எதுக்கு வரல? அது இல்லாம ஜான் சீனாவுக்கும் நம்முடைய பிராக் லெஸ்னருக்குமான அந்த ஒரு மேட்ச் வந்து கிளாஷ் இன் பாரிஸ்ல வந்து நடக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அந்த இப்ப மேட்ச் வந்து இப்ப நடக்காம போயிருச்சு. அது இல்லாம பிராக் லெஸ்னர் வந்து எதுக்கு இப்ப WWEக்கு வரல அப்படிங்கிறதுக்கான ஒரு முழு காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி அடுத்த வீடியோல நான் வந்து கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம எதிர்பார்த்த ஒரு மேட்ச் என்ன அப்படின்னு கேட்டா, கிளாஷ் இன் பாரிஸ்ல வந்து ஜான் சீனா விசஸ் பிராக் லெஸ்னருக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாரி அதிகமா எதிர்பார்த்தோம். அது இல்லாம இந்த மேட்ச் நடக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் மேட்சா நடக்கும் அப்படிங்கிற மாரிலாம் மிகப்பெரிய ஒரு ரூமர் போச்சு. அத பத்தி நானும் என்னோட அப்டேட் வீடியோல நான் சொன்னேன். இப்போ வந்து அந்த மேட்ச்சே வந்து நடக்காது அப்படிங்கிற மாரி இப்போ வந்து சொல்லப்பட்டுருச்சு. அது இல்லாம இப்போ வந்து கிளாஷ் இன் பாரிஸ்ல வந்து லோகன் பால் விசஸ் ஜான் சீனாவுக்கான ஒரு மேட்ச் வந்து நடக்க போகுது. இந்த மேட்ச்ச வந்து எத்தன பேர் வந்து பார்க்கறதுக்கு ஆவலா இருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பா.